சார் ரெண்டு பேர் அப்படியே பார்க்க போகணும் சார் look at it சார் சார் இங்க நான் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறேன் இங்கே வரீங்க ஸ்டில் வருமா ஸ்டில் சார் இல்லைங்க சார் ஸ்டில் வருது அப்படியே சுட்டு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே நான் ரெண்டு விஷயம் நீங்கள் என்னுடைய திரைப்படத்தை பார்க்குறீங்க. நான் வந்து இந்த திரைப்படத்துறைக்கு தேவையா, இந்த திரைப்படத்துறைக்கு என்னுடைய கருத்துக்கள் தேவையா, நான் வந்து இந்த படத்தோட இல்லைன்னா இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்றத மக்களுக்கு தேவையா, இது வந்து ஒரு பொறுப்பாளனா நான் வந்து ஒரு வெறும் ஒரு ப்ரொஃபஷன் திரைப்பட டைரக்டரா மட்டும் நான் லீவ் பண்றது இல்லை. அது நான் வந்து ஒரு அறிவு வந்த பிறகு இந்த சமூகம் எப்படி இருக்கு, இந்த சமூகத்துக்கு என்ன தேவை, அதை என்னுடைய அறிவுக்கு தெரிந்த மாதிரி நான் இந்த மக்களுக்கு எப்படி பிரச்சாரம் பண்றது, அதை வந்து எப்படி ஒரு கமர்ஷியலா நான் வந்து அதை ஃபார்ம் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தால தான் இந்த ஃபிலிம் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க என்னுடைய கருத்துக்களும் நானும் இந்த திரையுலகுக்கு இந்த கருத்துக்கள் மக்களுக்கு தேவை இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய பொறுப்புணர்வோட நீங்க பார்த்து அதை நீங்க விமர்சிக்கணும் அப்படின்னு கேட்குறேன். இன்னொரு விஷயம், ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட். ஷெலிகம் சரி, நான் வந்து ஷெர்லி, ஷீ இஸ் மை ஃபார்மர் ஆர்டிஸ்ட். அதனால் வி ஆர் டிசைடட் சும்மா ஒரு சரி, அது நான் நினச்சேன் உங்கள் பத்திரிகையாளர்கள் முன்னாடி பண்ணுறது தான். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மனிதர்கள் நிறைய வெளிப்படையாக இருந்தால் தான் இந்த சமூகம் நிறைய விஷயங்களை கற்றுக்கும். அடுத்தடுத்த தலைமுறை ஒரு சுதந்திரமான ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இனிமேல் இருக்கிற நீதி நாட்களை ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லுகிற ஒரு ஆளாக என்னை வந்து இந்த சமூகத்தில் வாழ வைக்கணும் அப்படின்போது எனக்கு ஒரு துணையாக தேவைப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு துணையாக ஷெர்லிதாஸ் அவர்கள் இருப்பாங்க. ஐ நோ ஹர் ஃபார் பாஸ்ட் 15 years. ஸோ உங்கள் முன்னிலையில் நான் இது எனக்கு 60 வயதுங்க. ஓகே, நன்றி. நீங்க மனப்பூர்வமா கேமரா அல்லது கொஞ்சம் க்ளோஸா இல்ல நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. மைக் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. இந்தியாவில் இல்லை, 5-6 வருஷம் இந்தியாவிலே இல்லை. நான் போன வருஷம் end of the year வந்தேன். Then I met him again. இல்ல எது அவர் கிட்ட உங்களுக்கு கவர்ந்தது? Honesty. உண்மையை பேசுறேன், பொய் சொல்றேன். இனிமே அவரோட இயக்கத்தில் நீங்க நடிப்பீங்களா? நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தா எப்பவும் நடிச்சிருக்கேன். போதும்னு சொல்லிட்டு தான் நான் இன்ட்ரெஸ்ட் போயிட்டேன். போற மாதிரி முன்னாடி போயிடுங்க. லைட் இருக்கட்டும், மாத்தலாம். லைட் போட்டுருக்கேன் சார். சார் ஒன் டைம் சார். அஞ்சு சார் ப்ளீஸ். சார் ஒரே செகண்ட் சார். வாலெட் ஃபோனை எடுத்துக்கோங்க. ஃபோனு ஓகே. ஒன் செகண்ட் சார். சார் ரெடி சார். நியூஸ் எடுத்துக்கோங்க சார். இன்னும் எத்தனை சுரேஷ் போட்டு ஏன்டா உயிர் எடுக்கிற சுரேஷ் சிட்டி சரி பாருங்க சார். ரெடி சார். ரெடி சரி ஓகே சார். இப்படி வந்துருங்க சார். கமிங் அப்படியே சார். இப்படி வாங்க மனோஜ். அப்படி காட்டுங்க.
ஓகே சார். Okay, ready? லுக் ஹியர் மேம் அப்படியே இங்கே சார் அப்படியே இருங்க சார். அந்த கை காட்டுங்க சார். இங்க பாருங்க சார் அப்படியே கை காட்டுங்க சார். சார் சென்டர் லுக் ஹியர் மேம் அப்படியே இருங்க. சார் நீங்களும் அப்படி சார் போஸ்ட் பண்ணுவாங்க சார் ப்ளீஸ் சார். போஸ் மட்டும் சார் அப்படியே இருங்கம்மா. அப்படியே இருங்க சார் இங்க பாருங்க சார். இங்கே பாருங்க சார். மேம் சென்டர் யா சார் சென்டர் அப்படியே சார். அப்படியே சார். லுக்கே சார். ஓகேவா சார் லுக்கே சார். அப்படியே நெக்ஸ்ட் நீங்க இங்கே பாருங்க சார். இங்கே மேம் மேம் இங்க மேம் இங்க ஓகேவா ஓகே சார். சொந்த ஊர் எது? நம்ம அப்போ அது அப்புறம் இன்னொரு பார்ட்டி ஆமா இல்லை இப்போதான் திருமணம் இல்லையா? அவ்வளோ எதுவுமே எப்பவுமே அப்படிதான். தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சார் செல்வா சொல்லுங்க, கேளுங்க. சார் பேசு சார். மைக்கில் பேசு சார். சார் மைக்கில் பேசு சார். ஆமா, அது ரிஜிஸ்டர் தான் இல்ல, இப்பதான் இன்னைக்கு தான் மேரேஜ், இதை ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கு நியாயமான திருமணமா படுதா? அது இல்ல அது வந்து அந்த பெண்ணுடைய இது இருக்கு. உங்களுடைய வயது 60. அது இருங்க, அது மறுபடியும் பேசுவோம். அவங்களோட வயது 35. சார். ஒன் செகண்ட் சார். சார் அப்படியே இருங்க சார். எந்த பாயிண்ட்ல நீங்க உங்க திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்க? அதாவது நான் கூட அதே மாதிரி முடிவு தாங்க. இங்கே திருமணம் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ அப்படி ஒரு விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு துணை தேவைப்படுது. யாராவது ஒரு துணை, நம்மளை நேசிக்கிற ஒரு துணை, உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்குமே அது அந்த ஏக்கம் இருக்கும். தன்னை நேசிக்கிற இன்னொரு பாலினத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நம்ம ஊர் சூழலில் என்னுடைய வயதுக்கு யாரும் அவ்வளவு இங்கே ஒரு பெரு அறிவோ இல்லைன்னா ஒரு பெரிய இது வந்து ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு சமூகம் இல்லைங்க. அதனால் என்னை போன்ற ஒரு மனிதன் வந்து திருமணம் பண்ணும்போது நீ இந்த வயதில் நீ திருமணம் பண்ணிக்கலாமா, இது நியாயமா, இப்படி கேட்பான். ஆனால் அது வந்து ஒரு ட்ரம்ப்பே வந்து 74 வயது ஒரு மனிதன் வந்து எவ்வளோ ஒரு இளமையான ஒரு மனைவி, அது ஒரு பிரச்சனை இல்லைங்க, இளமை இல்லையான்றது. ஆனால் ஒரு துணையோட இருக்கிறது வந்து ஒரு சமூகத்துக்கு எல்லா மனிதர்களுக்குமே ஒரு துணை இருக்கிறது வந்து ஒரு சமூகத்துடைய ஒரு வளர்ச்சியும் சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய அமைதியும் கிடைக்கும். அந்த ஒரு முறையில் ஷெர்லி அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு பெண் என்னோட வாழ்க்கையில் இடம் பெறுவான்றது நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ஷீஸ் தி அல்டிமேட். என்னை புரிந்து கொண்டு என்னுடைய எல்லா விஷயமும், அதாவது உதாரணத்துக்கு சொன்னோன்னா நான் தங்கம் அணிவிக்கிறத வந்து ரொம்ப தவறாக சொல்லுவேன். தங்கம் அணிவிப்பது வந்து இல்லை பெண்கள் தங்கம் அணிவிக்கிறதோ ஆண்கள் தங்கம் அணிகிறதோ வந்து இந்த நாட்டுக்கு அது சரி வராது. அந்த தங்கத்து மேலே இருக்கிற மோகத்தை நாம் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு விஷயம் தெரியும் போது அந்த பெண் வந்து அந்த மோதிரத்தை கூட வெள்ளையாக இருக்கிற மாதிரி தான், அதாவது உங்களுக்கு அந்த மஞ்சள் கலரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட இவங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க சொன்னாங்க இதெல்லாம் தங்கம் இல்லை, இதெல்லாம் அந்த மாதிரி அது மாதிரி ஆன ஒரு மனப்பான்மை, என்னுடைய கருத்துக்களுக்கு துணை நிற்கிற ஒரு மனப்பான்மை. நான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் என்னுடைய எஞ்சிய நாட்களில் இந்த சமூகத்துக்கு உண்டான ஒரு விஷயங்களோட அதை பிரச்சாரம் செய்தது தான் என்னுடைய திரைப்படங்களும் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு துணை கிடைச்சது மிகச்சிறந்த ஒரு இயற்கையின் பரிசாக நான் நினைக்கிறேன். எப்படி இல்லை, துணைகளோடு தானே துணையோடு தான் வாழ்ந்தோம்.
நான் வந்து டிவோர்ஸி தானே, அதனால் அதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த ஒரு தனிமையும் அங்கே ஒரு சரியான துணை தேவைப்படுகிற ஒரு அவசியமும் அது ஃபீல் ஆகுது. நீங்கள் உங்களுடைய அந்த திருமண முடிவை அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அது எப்படி சொல்லணும்னா, 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் அந்த எண்ணம் 2 பேருக்குமே ஒரே நேரத்தில் வருது. அப்போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் தெரிவிக்கும் போது எனக்கு இருக்கிறது தெரியும், அவங்க மேலே ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அதை வந்து அவங்க வந்து இல்லை நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும். ஒரே ஒரு நிமிஷம் மாமா கிட்ட வாமா க்ளோஸ் வாமா. பேச முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க என்ன கேட்கணும். ஓகே சவுண்டா லவுடா இப்போ ஓகே அண்ணா. இப்போ ஆடியோ வரும்ல அவ்வளோ. திருமணம் எப்படி அங்கீகரிக்கும், அது மாதிரியான ஒரு சந்தேகம் குழப்பம் ஏதாவது இருந்ததா? நேர்மை, ஒரு உண்மை இருந்தது, பிடிச்சது. அப்படி ஒன்றும் இல்லை. தீவிரவாதிங்க அவங்களும் அதோட உழைக்கிறதுக்கு தான் தயாராக இருக்கு. நன்றி.